மூச்சு காட்டில் தான் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். அதாவது சளி சம்பந்தமான பிரச்சனைகள், அதுபோக வைரல் டிசீஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்ல, மாஸ்க் போட்டுட்டு அலைஞ்சோம்ல, அது எப்படி இப்போ எதுக்கு ஒரு மாஸ்க் போடாமல் போனாலே எதிர்த்தால இருக்கவே மாஸ்க் போட்டிருந்தேன்னா அடுத்தவனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு வந்து 70% ஆயிரும். ரெண்டு பக்கமும் மாஸ்க் போட்டால் 10% 20% ஆயிரும். அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் மாஸ்க் போட்டு, எல்லாருமே மாஸ்க் போட்டு, நோய் உள்ளவனும் எதிராக நடமாடுறவனும் மாஸ்க் போட்டு நடந்தனா அது 5% 10% குறைக்க முடியும் வாய்ப்பு இருந்தது. அதனால தான் அந்த அது என்ன கொரோனா பரவுறதெல்லாம் நம்ம வந்து தடுத்தோம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம தடுத்தோம். அதனால் இது எப்படி நம்ம இப்போ சளி, நிமோனியா சளி வருதுல்ல, இப்போ சாதாரண ஃப்ளூ, இப்போ ஃப்ளூ சீசன், இது ஃப்ளூனா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், அதனுடைய அந்த சின்ன ஃப்ளூங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்து போட்டிருக்காங்க. புழுக்காய்ச்சல்பாங்கள்ல, அது ஃப்ளூங்கிற வார்த்தை தான். இன்ஃப்ளூயன்ஸாங்கிறது இந்த சீசனல் ஃபீவர், அங்கேருந்து வைரஸ் வரும். நார்த்தில் மான்சூன் ஆரம்பித்தது, அங்கேருந்து அங்கே ஒரு வைரஸ் ஆரம்பிக்கும், அது வரிசையாக ஸ்ப்ரெட் ஆகி வரும். எல்லாம் மூக்கில் தான் வருது. நம்ம ஒரு தும்மல் போட்டோன்னா அவ்வளோதான், சுற்றி இருக்கவங்களாம் அவுட்டு. நீங்கள் ஒரு AK-47 துப்பாக்கி எடுத்து டக்கு டக்குன்னு சுட்டால் கூட ஒரு 2-3 விடுபடுவான். நீங்கள் டமால் 2 தும்மல் அடிச்சிங்கன்னா இங்கே முன்னால் இருக்கவன் அவ்வளோ வரும் அவுட், அவ்வளோதான். அப்புறம் அதுக்கு மறுநாளோ அவன் மூக்கை பிடிச்சிட்டு அலைய வேண்டியதான். அதனால் மூச்சு காட்டில் பரவக்கூடியதான் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், மீசில்ஸு, மம்ஸு, சோட்டக்கட்டு, சிக்கன் பாக்ஸு, சாதாரண ஃப்ளூ. இந்த ஃப்ளூ வந்துட்டுனா பிறகு அடுத்தால என்ன வரும், உள்ளே உறைஞ்சிட்டுனா நிமோனியா வந்துடும். அப்புறம் டிபி சளி உள்ளமே இருமனானா பரவுறது. இதெல்லாம் மூச்சு காட்டு மூலமாக பரவுறது ரொம்ப ஃபாஸ்ட்டு. எச்சில் மூலமாக பரவுறது வந்து நம்ம சாதாரணமாக நம்ம பார்க்குறது ரொம்ப ரேராக தான் பார்ப்போம். மூச்சு காட்டு தான் ரொம்ப மெயின். எச்சில் மூலமாக பரவுறதுங்கிறது வந்து தண்ணி மூலமாக பரவுகிற கிருமிகள். எச்சில் மூலமாகங்கிறத விட ஃபீக்கோ ஓரல் கண்டாமினேஷன், மோஷன்லேருந்து தண்ணிக்கு வந்து பரவுறது. ஏன்னா நம்ம ஊரில் உள்ள ஆற்று தண்ணியில் தான் எல்லாத்தையும் கொண்டு கலக்கிறாங்க. செப்டிக் டேங்கில் உள்ள தண்ணியெல்லாம் அங்கே தான் போகுது. அப்போ அதில் எல்லா கிருமியும் இருக்கும். மலைக்குடலில் உள்ள எல்லா கிருமியும் அதில் இருக்கும். எல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கிறத கொதித்து ஆற வைக்காமல் சாப்பிட்டிங்கன்னா எல்லா கிருமியும் தண்ணி மூலமாக பரவுறது. டைஃபாய்டு, மஞ்சக்காமலை, இப்போ நிறைய மஞ்சக்காமலை இருக்குது. டைஃபாய்டு, டிசென்ட்ரி, டயரியா எல்லாம் இதான சாதாரணமாக வர்ற பிரச்சனைகள். இதெல்லாம் தண்ணி மூலமாக பரவுறது. ஃபீக்கோ ஓரல் கண்டாமினேஷன் சொல்லி அது எச்சல் மூலமாக பரவுறதுல நம்மளுடைய கவனக்குறைவுனால தண்ணி மூலமாக பரவுறது. தண்ணி கண்டாமினேட் பண்ணி விட்டுறோம்ல, அதான் ப்ராப்ளம். தண்ணியை நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணியெல்லாம் ஒழுங்காக வச்சுருந்தேன்னா, ஒரு பாத்திரத்தை மூடாமல் எப்படி வச்சா கூட, நீங்கள் மலை ஜலம் கழிக்கிறவன் வெளியில் ரோட்டில் போனோன்னா அதில் ஒரு உட்காரும். அப்படி உட்காந்து அந்த கால் ஊனுதில்ல, அதில் அந்த கிருமியெல்லாம் பாக்டீரியாலாம் ஒட்டிக்கிடும். அப்படியே பறந்து வந்து இதில் வந்து உட்காரும். அதான் பாத்திரங்களை திறந்து வைக்காதீங்க, மூடி வைங்கன்னு சொல்கிறோம். இதில் வந்து கொஞ்சம் நேரம் இப்படி உட்காந்துட்டு போயிடும். அப்போ அதில் ஒரு 2 ட்ராப் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியில் அதனுடைய கால் படும்போது அந்த பாக்டீரியா அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அது பாட்டில் பறந்து ஓடிடும். நீங்கள் எடுத்து இப்படி குடிப்பீங்க, அந்த ஒரு சொட்டு தண்ணி உள்ளே போயிடும். அந்த ஒரு சொட்டே போதும். ஒரு 2 மணி நேரம் கழித்து வயிற்ற கலக்கும், அடித்து பிச்சுக்கிட்டு போகும். அதனால் இல்லைனா நீங்கள் குடித்த தண்ணியில் டைஃபாய்டு கிருமி இருந்தால் காய்ச்சல் வந்துடும் 2 நாளில். அதுக்கு ஒரு இன்குபேஷன் பீரியட்னு இருக்குது. அந்த கிருமி உள்ள பரவி 2 நாள் கழித்து உங்களுக்கு காய்ச்சல் வரும். எங்கே என்ன சாப்பிட்டோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. எல்லாம் வீட்டில் தானே குடித்தோம், தண்ணி குடித்தோன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு சூழ்நிலையை நல்லா ஒழுங்காக வச்சுக்கிட்டா தான் இது வரும். அது காப்பாற்ற முடியும் இந்த தண்ணியில் உள்ள பிரச்சனைகளை. மறுபடியும் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, எங்கேயோ ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே ஒரு நோயாளி இருப்பான். அவன் மூக்கை பிடிச்சிட்டு அப்படியே அந்த கைப்பிடியில் இப்படி பிடிச்சி நடந்திருப்பான். நீங்கள் அதில் கையை பிடிச்சி நடப்பீங்க, திரும்ப கையை வச்சுட்டு அப்படியே வருவீங்க மாடிப்படியில். வீட்டில் வந்து கையை கழுவ மாட்டீங்க, சும்மா இப்படி தண்ணி விட்டு கழுவிட்டு நீங்கள் உங்கள் பாட்டில் சாப்பிடுவீங்க. அப்போ அந்த கண்டாமினேட்டட் வாட்டர் உள்ளே போயிடும். இது தண்ணி மூலமாக பரவுறது. அதனால் கவனமாக வெளியில் போயிட்டு வந்தாலும் 2 வேளையுமே கையை கழுவணும். நீங்கள் வெளியில் எங்கேயும் போயிட்டு வந்தீங்கன்னா கையை கழுவணும், வலது கையை கழுவணும். வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா இடது கையை கழுவணும். இதெல்லாம் கையை கழுவுறது ரொம்ப முக்கியம். அதனால் சின்ன குழந்தையிலேயே அந்த பழக்கப்படுத்திட்டிங்கன்னா, மோஷன் போயிட்டு வரான் அப்படின்னா வந்த உடனே பாத்ரூம் வெளியில் வந்தோடனே ஓடி போய் கையை கழுவான். கழுவாக போட்டு கையை கழுவிட்டு தான் வருவான் வெளியில். அது சின்ன குழந்தையிலே பழக்கப்படுத்தணும். அது பழக்கப்படுத்திட்டா அப்புறம் அது
பழக்கமாயிரும்ல, பழக்க தோஷமாயிரும். அப்படி பழக்கப்படுத்தணும். அதுக்கு தனியாக நீங்கள் சோப்பு வாங்க வேண்டாம். அவங்க வீட்டில் முடிஞ்சு அந்த நொறுங்கு மாதிரி வருதில்ல அந்த சோப்பு, அதை நீங்கள் லெட்டினில் வச்சா போதும். பிள்ளைகளை அதை நீங்கள் அதை என்கரேஜ் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும். எப்பா இதில் எல்லாம் கிருமி இருக்கும் வந்துடும் அப்படின்னு சொன்னால் கிருமின்னு அவன் சொல்லுவான். அதனால் ஒரு சிங்கப்பூர்லேருந்து ஒரு சின்ன குழந்தைய ஒரு பர்த்டே பார்ட்டி கொண்டு வந்திருக்காங்க. அது இந்த சாக்லேட்லாம் எல்லா பிள்ளைகளும் சாப்பிட்டதில்ல, அது கிடந்து உருண்டு அழுதான். என்னடா இது, இந்த பிள்ளை இந்த சாக்லேட் வேணுமா அந்த சாக்லேட் வேணுமா அது ஒன்று, அது அழுகையை நிப்பாட்டவே மாட்டேங்க. என்னன்னா இந்த பிள்ளைகள் தின்னுட்டு சாக்லேட்டு பேப்பர்லாம் கீழே போடுதில்ல, டஸ்ட்பினில் போடாதனால அது அழுது. அப்புறம் அந்த அவங்க அம்மா வந்தோடனே இப்படி போட்டு வச்சுருக்கீங்களே, அதான் அழுது பிள்ளை அப்படின்னு அதை எடுத்து அவ்வளோதையும் டஸ்ட்பினில் போட்டவர் சும்மா இருக்கான். அப்போ பழக்க தோஷம். பழக்கம் அது பழக்கப்படுத்தணும். குழந்தைகளை பழக்கப்படுத்தினா இது அது பெரிய தப்பாக தெரியுது அந்த குழந்தைக்கு. நீங்கள் ஸ்வச் பாரத் இன்னிட்டு எழுதி போட்ட உடனே நடக்குதானே கதை ஸ்வச் பாரத். அதனால் அது சின்ன குழந்தையிலேயே அந்த பெற்றோருடைய வேலை, அது அம்மாவுடைய வேலை. அம்மா டீச்சரு அதனால் வாஷிங் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லி ரோட்டரியிலே ப்ராஜெக்ட் இருக்குது. நாங்கள் டேங்கு கட்டி தண்ணி வச்சு எல்லாம் சோப்பெல்லாம் கொடுத்து கை கழுவ வைக்கிறோம். எத்தனை நாளைக்கு சொல்லிக் கொடுத்தா அப்படியே பிடிச்சிக்கணும்ல. அந்த ஹேபிட் சும்மா வராது. நீங்கள் சோப்பு 4 நாளைக்கு வாங்கி வைப்பீங்க, பிறகு சோப்பும் இருக்காது தண்ணியும் இருக்காது. எங்கே ஒன்று கழுவும்? ஸ்கூல் கேம்பஸில் தண்ணி இருக்காது, இல்லைனா சோப்பு இருக்காது. எப்படி கழுவ முடியும்? சோப்பு இருக்கும் தண்ணி இருக்காது, எங்கே போய் கழுவோம்? அதனால் இதெல்லாம் நீங்கள் நம்ம கவனம் எடுத்து பெரியவங்களும் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம செய்தால் அந்த கை மூலமாக பரவக்கூடிய நோய்களை தடுக்கலாம். மழை நேரம் எவனாவது வெடி போடுறவனாக இருந்தால், இந்த தும்பல் அடிக்கிறவனாக இருந்தால் நம்ம வெடி போடுறதை விட மோசமானது, கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு தும்மல் அடிச்சுக்கிட்டு மூக்கு ஒழுகிட்டு இருக்கான்னா அவன் தள்ளி நிற்கணும், நம்ம தள்ளி போயிடணும். பிறகு பார்த்துக்கலாம். ஒருத்தன் வெடி வச்சுருக்கான், அவன் சோழி முடிச்சு விடான் நம்மளன்னு தூர போயிடணும்.